அரிசி மாவு முறுக்கு மாதிரியே நல்லா மறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி முறுக்கு தான் பார்க்க போகிறோம். மைதா மாவும் கோதுமாவும் வச்ச முறுக்கு. அந்த அளவுக்கு 2 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். இதோட 3வது கப்பு. அதே அளவுக்கு 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாவு போட்டு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடணும். அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிடணும். அப்படி தண்ணியெல்லாம் தொளிக்கக்கூடாது. ஈர துணி இருக்கக்கூடாது. காஞ்ச துணியாக தான் இருக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இட்லி வேகுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. இது வெந்திருக்கும். எடுத்துடலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இது தட்டி வச்சாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஆறிடுது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடணும். அதை கட்டி இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கிடணும். இதுமாதிரி நல்லா மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஓமம் நல்லா கை வச்சு நல்லா கசக்கி போட்டுக்கணும். தேவையான உப்பு. இதுக்கு நெய்யோ எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையிலலாம் ஒட்டவே இல்லை. பிசு பிசு தன்மையும் இல்லை. மாவு நல்லா வெந்து எடுத்ததுனால எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துருக்கேன். முறுக்குழக்கு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா உள்ளுக்கு நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டால் நல்லா ஒட்டாமல் வரும். சைடெல்லாம் எண்ணெய் தடவிக்கிடணும்.
எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கறதுக்கு ஒரு துளி கொஞ்சம் போல் மாவு எடுத்து போட்டால் இந்த மாதிரி நல்லா மேலே வரணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சுருக்கேன். இதுனா ஈஸியாக நல்லா அப்படி புழிஞ்சு அப்படியே போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துடுது. அதை திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுது. அதை அப்படியே எடுத்துடலாம். அரிசி மாவு முறுக்கு மாதிரியே இருக்குது. இப்போ மீதி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முறுக்கையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மறுமறுன்னு வந்திருக்கு பாருங்கள். மூணு கப்பு மைதா மாவுக்கு 2 கப்பு கோதுமை மாவு போட்டு கரெக்டாக செய்யுங்க. இந்த முறுக்கு நல்லா வரும். நெய் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம். நல்லா மொறுன்னு அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.